கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. Today is 8th month of March, the year 2026. Today வைக்கிறேன். I'll be talking about two things. ரெண்டு காரியத்தை உங்கள் முன்பாக வைக்கிறேன். I'll be talking about two things. ஒன்று சந்தோஷமாயிருங்கள். One, rejoice in the Lord always. இரண்டாவதாக Number two, நீதிமானுடைய சிந்தையில் இருக்க வேண்டியது. let the righteous person be in your mind. இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைகள் கட்டளையாகவும் சிந்தையில் இருக்க வேண்டியதா இருக்கிறபடினால உணர்ந்து வாழ கிருபை செய்வீராக. In the name of our Lord Jesus Christ, let us realize and live our life and let us understand who a spiritual person is. முதலாவது குறிப்பு, As my first point, சந்தோஷமாயிருங்கள். rejoice in the Lord always. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். Rejoice in the Lord always. I will say it again. Rejoice. பிலிப்பியர் 4:4. The book of Philippians chapter 4 verse 4. கவனியுங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்பது கட்டளையாக உள்ளது. Which means being happy is a commandment. கவனியுங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். Listen to this carefully. Rejoice in the Lord always. இது சந்தோஷப்படுங்கள் என்று அர்த்தமா? This means we ought to be happy in our life. இது கிறிஸ்துவின் உறவிலே தங்கி இருக்கிறது. Happiness comes from the relationship we have with Christ. எப்பொழுதும் Every minute. கிறிஸ்துவின் ஐக்கியம் முக்கியம். Union in Christ is very important. இது கிறிஸ்துவை சார்ந்து சூழ்நிலைகள் மாறினாலும் கிறிஸ்து நமக்குள் இருப்பதால் இந்த சந்தோஷம் எங்களுக்கு சாத்தியமானதாய் இருக்கும். This is dependent on Christ even if situations change, because Christ is in us. This happiness is possible. இது உலக ரீதியானது அல்ல. This is not the worldly, தெய்வீகமானது. but this is godly. திரும்பவும் சொல்லுகிறேன், I'll repeat it again. சந்தோஷம் என்பது ஒரு உணர்ச்சி அல்ல. Happiness is not a desire, இதுதான் நமது முடிவா இருக்கணும். but it is our last desire. நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது, When we are united in Christ, எல்லா சூழ்நிலையிலும் துன்பத்திலும் முடிந்ததென்று சொன்னாலும் நம் உள்ளத்தில் தெய்வீக அமைதி மகிழ்ச்சி இருக்கும். we still have divine peace and joy in our hearts in all situations, in suffering and when others say that everything is over in our life. இரண்டாவது பெரிய குறிப்பு, As my second point, this is a very big point. நீதிமானுடைய சிந்தையில் இருக்க வேண்டியது. Whatever that should be in a righteous person's mind. பிலிப்பியர் 4:8. The book of Philippians chapter 4 verse 8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நட்பெயர் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். Finally, brothers, whatever is true, whatever is noble, whatever is right, whatever is pure, whatever is lovely, whatever is admirable, if anything is excellent or praiseworthy, think about such things. இதுதான் நீதிமானுடைய சிந்தனையில் இருக்க வேண்டியது. These are the certain things that should be in a righteous person's mind. ஒன்று, As my first point, உண்மை. one, truth. பொய் அல்லாதது. One that is not a lie. அதுவும் தேவனுடைய உண்மை உன் சிந்தையில் இருக்க வேண்டும். It is God's truth that should be in your mind. இரண்டாவது குறிப்பு, As my second point, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, those that are disciplined. இது மரியாதையை குறிக்கிறது. This shows respect. உயர்ந்தது மதிப்புள்ள ஒரு வாழ்க்கை. One, it is noble. Two, it is a respectable life. தேவனை மகிமைப்படுத்தும் விஷயங்களை மாத்திரம் நினைக்க வேண்டும். We need to think of things that can glorify God. மூன்றாவது குறிப்பு, As my third point, நீதியானது. it is righteous. தேவன் நீதிக்கு ஏற்ப உள்ளது. They are according to God's righteousness. சிந்தியுங்கள், நீதியான பாதையை அது நமக்கு உருவாக்கும். Think, let's create a righteous path. நாலாவது குறிப்பு, As my fourth point, கற்புள்ளவைகள் எவைகளோ, those that are chaste. பாவமற்ற களங்கமற்ற மனம் ஆன்மீக சுத்தத்தை காண்பிக்க வேண்டும். We need to maintain a clean conscience and should develop a mind that is sinless. ஐந்தாவது குறிப்பு, As my fifth point, இனிமையானது. it is sweet. அன்பு, கருணை நிறைந்த சிந்தனைகள். Love thoughts that are merciful. ஆறாவது குறிப்பு, As my sixth point, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, those that are commendable. புகழுக்குரிய தேவனுக்கு மகிமை தரும் விஷயங்களை மாத்திரம் சிந்தையில் இருக்க வேண்டும். Praiseworthy things that can glorify God in our life. ஏழாவது, As my seventh point, புண்ணியம் எதுவோ,
good deeds. நல்ல செயல்கள் அது சிந்தையில் செயலாக மாறட்டும். Let our good thoughts turn into good deeds. இறுதியாக வாழ்க்கையின் தரம் சிந்தனையில் தான் ஆரம்பிக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. Finally, the quality of our life begins with our thoughts. நீதிமொழிகள் 23:7. The book of Proverbs chapter 23 verse 7. அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். சாப்பிடும் குடியும் என்று அவன் உன்னோடு சொன்னாலும் அவனுடைய இருதயம் உன்னோடு இருக்காது. For he is the kind of man who is always thinking about the cost. Eat and drink, he says to you, but his heart is not with you. சபையே, தலைவர்களே, ஊழியர்களே, மந்தைகளே எச்சரிக்கை. Oh church, Christian leaders, ministers and the flock, warning. சாத்தான் முதலில் தாக்குவது மனதை. Satan first attacks our mind. சிந்தையை கட்டுப்படுத்துங்கள். Learn to control your mind. மகிழ்ச்சியாயிருங்கள். Rejoice in the Lord always. உங்களுடைய சிந்தையில் இருக்க வேண்டியதை உங்களுடைய சிந்தையை ஆளுகை செய்ய விட்டுக் கொடுங்கள். And you let God reign your mind. தேவனுடைய வார்த்தையின் எதிர்பார்ப்பு தான் உங்களுடைய சிந்தையிலே இருக்கட்டும். God's words expectation should be in your mind. இயேசுவின் நாமத்தினால். The name of our Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you abundantly.